அப்பா ஸ்டாப் இட். ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற டேய்? ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Wow! Excuse me, Miss Weld, 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஊர் கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கார். வாங்க 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 வாங்க. மடையா பிளட்டி பூல் என்னடா மைக்கிறீங்க? உலகலைய வர்றாங்க, பண்ணியா மைக்கிறீங்க? உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போணும்டா. அப்படி எல்லாம் அவங்கள திட்ட கூடாது, தப்பு. அது அவங்க தொழில். அப்படியே மேடம், சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. Hey, who's this boy? My assistant. Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. No, ஏன் அழுவுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதான் அழுகல்கே வருது. No. ஏய் ரெட் பிரேக், எருமமாடு சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மே மாப்ள. வாங்க வாங்க. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யாரு இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் ரிட்டர்னு மூத்த மாப்பிள்ளையாக போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள 1000 இருந்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. சகலபாடி 2 பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுங்க ப்ளீஸ். வாங்க கை கொடுங்க. ஓகே, வெரி glad to meet you. புல்ஷிட். நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன்? தெரியும்ல உனக்கு? இங்க வருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு, தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் போறாங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது, தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டை அமைக்கிறது, இருக்கிற சேக்கை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. நீ பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். அழுக்கு தான் எடுத்திருந்தாரு, இப்ப புரோக்கர் ஆயிட்டாரு. அதுக்காக அவன் சொன்னா நீ சிரிப்பியா? இல்ல மாப்பிள்ள, என்னுடைய ஃபாரின் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தேன். ஓ ஃபிளாஷ்பேக்லாம் எனக்கு எதுக்கு மேன்? இன்சல்ட் மாப்ள, இன்சல்ட் மாப்ள, மெகா இன்சல்ட். என்ன மாப்ள நீங்க? யார் மேன் மாப்ள? யார் மாப்ள? கையடியா. முதல்ல சார்னு கூப்பிட பழகிக்கிறீமே. சரி சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்பிள்ளை நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏகிட்டது நீ கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ மெல்ல பேசுங்க. 1000 இருந்தாலும் மாப்பிள்ளை காதுல விழுந்து தப்பா நினைச்சானா? யார் மாப்பிள்ளை? அவன் உனக்கு மாப்பிள்ளையா? அவன் மாப்பிள்ளைனா பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிள்ளையா முடிவு பண்ணு, அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன். என் ரோபோ கையில ஏதாவது gift வாங்கி கொடுத்தன பிறகு வச்சுக்க போ. அப்படியே லண்டன் ஃளைட்ல எனக்கு ஒரு டிக்கெட் போடு போணும். மாப்பிள்ளை, என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம்ப்ளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல.
நீ ஏதோ சொல்ல விரும்புற. நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவ. என்ன மேன் கை நீட்டு பேசுற? அது இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு NRI இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன் வை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி வா பேசலாம். மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடியே 555 குடிக்கிறான், 10 பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்பிள்ள இதெல்லாம் வெறும் பந்தா. இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான். உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து 555 வாங்கி குடிக்க முடியுமா? சத்தியமா என் லெவல்ல அவன் வர முடியாது. அப்படியே அவன் போறான் பாருங்க. இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. ஸ்டொமக் அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போகணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பை. பாத்ரூம்க்கு இமெயிலா? ஒரு இன்ச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா ஒட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சாமி சீக்கிரமா திருப்பதி தீர்ந்துட போது வரண்டு தெரியும் சாமி. யாரு டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறு முட்டி வாங்கி தரேன். ஓ, மம்மி எலிபண்டா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடை இருக்குமா நைனா? கப்பல்ல போறேனா? கப்பல் கவுந்துருநா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகளா இது? பூதங்கடி. இவங்க என்னமோ சிலிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து திரும்பி வர 7 நாள் ஆகும். கோவிந்தா லட்டு வாங்கிட்டு கோவிந்தா, எங்க சைஸ்க்கு லட்டு வாங்கிட்டு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா 2 வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு போகணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் டேய் வெங்கடாஜலபதி, பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளி வரங்க வண்டியப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஏரியால எதை வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா, see the best house. That house, okay house, beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course, இதேதான் என்னோட 5வது wife கூட சொல்லுவாங்க. One more repetition, 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா? கண்ணு இந்த குத்து குத்திட்டு போறான்.